காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக, மிக முக்கியமான ஒரு மூலிகை பானம். ஸோ அது ஹெல்த்துக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லாருமே எடுக்கலாம். இதே சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் இல்ல ஏதாவது பெருவியாதிகள் யாரா இருந்தாலும் சரி, தாராளமா எடுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான மலர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்குப்பூ. நீல நிறமா இருக்கும். இந்த சங்குப்பூவே பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப, ரொம்ப அபூர்வமான ஒரு மலர். நெறைய விஷயங்கள் பார்த்துருக்கலாம். கொடி கொடி வெரைட்டில சேரக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஆனா இது வயலட் கலர். இந்த வயலட் எல்லாமே மேஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நெறைய அற்புதங்கள், நெறைய மேஜிக்கல், நெறைய மெஜிஷியன் யூஸ் பண்ற கலர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்ட்ரா வயலட். அதேமாரி 4 டூ 5 எதுக்காக எல்லாரும் ப்ரிஃபர் பண்றாங்க மெடிடேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லா கிரகங்களும், எல்லா எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அக்குமுலேட் ஆகுற நேரம். இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட், இந்த மெர்ஜிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்பன்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாரி நேரத்தில, இந்த ஒரே நேரத்தில விடக்கூடிய விஷயங்கள், ப்ளூவா இருக்கக்கூடிய எந்த ஒரு பூவுமே சூப்பர். அதில எந்த விதமான மாற்றம் கிடையாது. அது அதிசயமான ஒன்று. அந்த அதிசயமான மலர்கள்ல தான் சங்குப்பூ. இதில வெள்ள இருக்கு, ப்ளூ இருக்கு. ரொம்ப ரேரா எல்லோ இருக்கும். ரொம்ப ரேரா. ஸோ இதுமாரி வெள்ள கிடைச்சிச்சுனாக்கா, அது வேற வேற மகத்துவத்திற்கு உண்டு. ஹெல்த்துக்கு அப்படின்னு கேட்டீங்கனாலே போதும். எல்லா உறுப்புலயும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நிணநீர் சுரப்பிகள் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டிமுலேட்டர்ன்னு பேரு அதுக்கு பேரு. ஸோ அதை தூண்டுதல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த சங்குப்பூக்கு உண்டு. அதேமாரி மகத்துவமா பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உச்சி முதல் பாதம் வரை நம்மகிட்ட ஏதோ ஒரு வைபர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும். இந்த வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும். அந்த வைப்ரேஷன இந்த எல்லா வகையான சக்திகளையும் கொடுக்கக்கூடியது இந்த சங்குப்பூ. அதனால தான் சொல்லுவாங்க, சங்குப்பூல என்ன செஞ்சாலும் நல்லது நடக்கும். கையில வச்சுட்டு ப்ரே பண்ணா நல்லது நடக்கும். அதேமாரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா மருத்துவமா பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ் க்யூர் டயபெட்டிக் சூப்பரா. ஸோ எப்பேர்ப்பட்ட கணையம் வீக்கமாக இருந்தாலும் சரி, லிவர் சோரியாசிஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட விஷயம் ஒரு உறுப்பு இருக்கு. அது ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு. அது கிட்னியா இருக்கட்டும், ஹார்ட்டா இருக்கட்டும், லிவரா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு விஷயம் பிரைன் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெமரேஜ் சொல்லுவாங்க. ரத்த கசிவு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமன் மெடிசின் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சங்குப்பூ சொல்லலாம். எல்லா மெடிசினையும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்துக்கலாம். அதோட இந்த டீ, இந்த சங்குப்பூ டீ இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து டீயா எடுத்துக்கணும். சில பேர் என்ன நெனச்சுக்கிறாங்க, நெறைய பேர் ஒருத்தர் கேட்டாங்க, "சங்குப்பூ நான் டீல வந்து சங்குப்பூ போடணுமா சார்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. அப்படி போட்டாலும் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் சில மகத்துவமான ஒரு பொருள் ரொம்ப ரேர் அப்படிங்கிற மாரி தான் இந்த சங்குப்பூ கசாயம். இத கசாயம்னு சொன்னாலும் சரி, டீன்னு சொன்னாலும் சரி, நீங்க அத பத்தி எதுவும் கவலைப்பட தேவையில்ல. காலை, மாலை யாருக்கெல்லாம் கிரானிக்கா கால்ல ஆறாத புண்ணு, சுகர் புண்ணு இருக்கு. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, முடி அதிகமா கொட்டுது, ஹீட்டா இருக்கு. இல்லன்னா எனக்கு அடிக்கடி வயித்து வலி வந்துகிட்டே இருக்கு. இல்லன்னா நெஞ்செரிச்சல் இருக்கு. இல்ல ரொம்ப தீராத எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தலைவலி இருக்கு. ஹெட்டேக் இருந்துகிட்டே இருக்கு. ஒத்த தலைவலிக்கு சூப்பரான மருந்து சங்குப்பூ. அப்ப பாருங்க, எங்கெங்கெல்லாம் இரத்த ஓட்டம் தடைபடுகிறதோ, எங்கெல்லாம் பிளாக் இந்த ஹார்ட் பிளாக்குக்கு எவ்வளோ பெரிய மெடிசின் தெரியுமா இந்த சங்குப்பூ? இந்த ஹார்ட் பிளாக்கு செம்பருத்தி பூ எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதேமாரி சங்குப்பூக்கு உண்டு. அதுலேருந்து வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா? அதில ஒரு சத்து பொருள் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில இந்த திக்கர்லேருந்து தின்னுக்கு மாத்தணும். பிளட் தின்னர் நெறைய எடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம். அதோட சேர்த்து இதையும் எடுத்துட்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, பிளட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். அவ்ளோ பியூரிஃபையா வச்சிருக்கும். ஆக அதோட குவாலிட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த கிரேடு. நல்ல சூப்பரான பிளட் பாவம் பிளட்டு. அந்த பிளட்டுக்கு கொண்டு வரது தான் சங்குப்பூ. அப்போ ஒரு 5 பூ எடுத்துக்கோங்க. இது எப்படி எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கிளாஸ் டம்ளர். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஆவியா பண்ணா அந்த பவர் போயிடும். இந்த செம்பருத்தி பூவும், சங்குப்பூவும் எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா, நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்கணும் ஒரு கிளாஸ் டப். அதுலேருந்து ஒரு 4, 5 பூ உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. மேல ஏதாவது தட்டு போட்டு மூடிருங்க. அவ்வளோதான். அப்படியே ப்ளூவா மாறிடும் அப்படி. நீங்க எத்தன பூ போடுறீங்களோ அந்த அளவுக்கு டார்க்கா மாறிட்டு போயிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பூ காலையில போதும். சங்குப்பூ வந்து உங்களுக்கு கிடைக்கலையா, நீங்க அந்த பூக்காரவங்கள்ட்ட சொல்லி வச்சாலே போதுமான விஷயம். இல்லன்னா இந்த ஹெர்பல்ஸ் கிடைக்கிறவங்க இந்த சங்குப்பூ வேணும்னு கேட்டா வந்து குடுத்துருவாங்க. ஏன்னா இன்னைக்கு அதோட மகத்துவம் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ காலை, மாலை இல்லன்னா அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த ஹார்ட் பிளாக்ல ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், அதேமாரி அந்த அந்த இதய அறை அப்படின்னு சொல்லுவாங்க. சுவர் வந்து வீக்கா இருக்கிறவங்க, வால்வு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்கலாம் எடுத்துட்டு வந்தாங்கனாலே போதுமான விஷயம். குழந்தை பிள்ளை மாரி ஹார்ட் மாறிடும். இந்த ஹார்ட்டோடைய அந்த ஃப்ரிக்ஷன், துடிப்பு, அந்த எஜாகுலேஷன், அந்த ஈவி அ செக்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராயிடும். ஸோ, அந்த சுருங்கி விரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அது அவ்வளோ அழகா குடுக்கும் லூப்ரிகன்ட்ல. ஸோ, சங்குப்பூவுடைய மகத்துவத்த பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ரத்த சுத்தி மட்டும் கிடையாது. நம்மளோட தூக்கமின்மை, இன்சோமேனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ப ஏன் நம்ம மொபைல் பார்த்து பார்த்து பழகியிருப்போம். இல்லன்னா பார்த்தீங்கன்னா, ஏதாவது வொரீஸ் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். தூக்கமே மாட்டாங்க சரியா. 3 மணிக்கு மேல தூங்குவாங்க. 3 மணிக்கு மேலாவது தூக்கம் வந்துச்சுன்னு இருப்பாங்க. தூக்கம் கிடையாது. கண்ணு டயர்டாயி தூங்குறது. டயர்டாயி தூங்குறது வேற, தூங்குறது வேற. டயர்டாயி அதுவா க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா? அது தூக்கம் அல்ல.
நம்மளோட தூங்குறதுனா நிம்மதியா, சந்தோஷமா தூங்கக்கூடிய ஒரு விஷயத்த இங்க குடுக்கும். நம்ம மூளையில அற்புதமான லாஃபிங் அப்படின்னு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு சுரபி இது சுரக்க வைக்கும். இப்ப எப்பேர்ப்பட்ட ஒரு விஷயம் பாருங்களேன். ஒரு மனிதன் நல்லா தூங்குறதுக்கு, சந்தோஷமா இருக்கக்கூடிய சுரபிகள சுரக்க வைக்கிறது. அதே மாரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கான்ஸ்ல இருக்கக்கூடிய நிணநீர் சுரபிகளையும் அத ட்வின் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுது. ஸோ அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு, இறுக்கி புழிஞ்சா ஒரு சாறு வரும் பார்த்தீங்களா? இறுக்கி புழிஞ்சா ஒரு தண்ணி வருது பார்த்தீங்களா? மீன்ஸ் நம்ம துணிய துவச்சு புழிஞ்சா, அந்த மாரி எல்லா ஆர்கான்ஸையும் நல்லா சுத்தம் பண்ணி, டஸ்ட்டு அந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? நிணநீர் சுரபி எப்படி சுரக்குதோ, அதேமாரி அன்வான்டட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்கும். தேவையில்லாத நீர். ஸ்வெட் எப்படி வெளில போகுதோ அது மாரி தான். ஸோ அது எல்லாத்தையும் அந்த நீர் பெருக்கி அப்படிங்கிற விஷயத்த பெருக்க வச்சு, அதேமாரி தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றக்கூடிய விஷயம் தான் சங்குப்பூ பண்ணக்கூடிய விஷயம். இந்த சங்குப்பூவுக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. நீண்ட ஆயுளையும் கொடுக்கும். அதே மாரி சார் இது வந்து ப்ளூவா இருக்கே, நம்ம வந்து அத குடிச்சோம்னாக்கா கருப்பாயிருவோமா? நெறைய பேர் கேட்குறாங்க. இந்த சங்குப்பூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குங்குமப்பூ நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா வெள்ளையாயிரலாம். இது மாரி ப்ளூவா குடிக்கிறது கூடாதுன்னு சொல்றாங்க. நாக்கு வந்து கருப்பாயிரும், ப்ளூவாயிரும். சான்ஸே கிடையாது. அதோட அல்ட்ரா வயலட்டோடைய எனர்ஜியே வேற. சார் வெள்ள எடுக்கலாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ள வேண்டாம். வெள்ள ஒன்லி பூஜை பொருளுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. ஆக ப்ளூ தான் நமக்கு உள்ள எடுக்கக்கூடிய ஒரு சக்திக்கு மிக, மிக, மிக சிறப்பான ஒன்று. இது வந்து தீராத வியாதினே இல்லன்னு சொல்ல முடியாது. அத்தனையுமே நம்ம செலக்ட் பண்ணி நம்மளுடைய ரத்தம், ஸ்கின்னு சீக்கிரமாவே ஏஜ் அவுட் ஆக மாட்டாங்க இத எடுக்கிறவங்க. அதேமாரி குடலுடைய அந்த சுவர் இருக்கு பார்த்தீங்களா, சில பேருக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா மெல்லிசா இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம குடுக்கும்போதே இப்ப சுருங்கிரும். குடல் வாழ்வு பிரச்சனை என்னன்னா, வீக்கா இருக்கும்போது மட்டும் தான் குடல் வாழ்வு பிரச்சனை வருது. அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு வியாதி. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அது வெடிச்சுச்சுன்னா உயிருக்கே ஆபத்தான விஷயம். அப்பெண்டிக்ஸ் இருக்கிறவங்க இந்த டீ எடுக்கும் பொழுது, சீக்கிரமாவே அந்த குடல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிடும். அதேமாரி குடல் ஏற்றம், எரேனியா சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த எரேனியா அவ்ளோ சூப்பரா செட் ஆகும். சார் தொங்கிய குடல் எப்படி சார் தானா போகும்? அங்க இருக்கக்கூடிய அன்வான்டட் வாட்டர் வந்துச்சுனால வெயிட் குறைஞ்சுச்சுனா ஆட்டோமேட்டிக்கா பழையபடி போயிடும். இந்த குனிஞ்சு நிமிரும் பொழுதும், புரண்டு படுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த குடல் வால்வு ஆட்டோமேட்டிக்கா எங்க போய் இருந்துச்சு, அங்க போய் உட்காந்துரும். அது வீக் ஆகும் பொழுதும், அது தண்ணி தேவையில்லாத தண்ணி தங்கும்போது தான் அது தொங்கி போய் கீழ போய் அந்த குடல் வால்வா ஃபார்ம் ஆகுது. எரேனியாவா ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டீ உங்களுக்கு அற்புதத்தை தரும். சுறுசுறுப்பை தரும். முக்கியமா அலுப்பே இருக்காது. இன்னைக்கு ஐடி பீப்பிள்ஸ் ஒர்க் பண்றாங்க இல்லையா? அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு நல்லா காஞ்சதாவே கிடைக்குது. நல்லா ஹாட் வாட்டர புடிச்சு ஒரு 4, 5 போட்டு கொஞ்சம் வேல பார்த்தாங்கன்னா, அந்த டீ வந்திருக்கும். அப்படி குடிக்க சொல்லுங்க. அவ்ளோ பிரெயின் வந்து பிரச்சனை இருக்காது. ஸ்ட்ரெயின் ஆகவே ஆகாது பிரெயின். அவ்வளோ பெரிய சக்திய குடுக்கக்கூடிய இன்னைக்கு வந்து அன்வான்டடா பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாரி நெறைய எனர்ஜி ட்ரிங்க் குடுத்து இருக்கிறதையும் கெடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாரி எனர்ஜி ட்ரிங்க் உங்களுக்கு வேணும், ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, சங்குப்பூ மட்டும் தான். ஸோ ஒவ்வொரு பூக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். மல்லிகைப்பூ காய வச்சு எடுத்துக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா, நெறைய செம்பருத்தி பூ இருக்கு. அதுல எல்லாம் தி பெஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, உச்சி முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு சத்து கிடைக்குது அப்படின்னா, சங்குப்பூ. உங்களுக்கு ஏதாவது ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, Googleல போயிட்டு நீங்க வந்து சங்குப்பூன்னு போட்டு பாருங்க. அதோடைய மருத்துவ குணம்னு போட்டு பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். உடம்ப அழகா டீடாக்ஸ் பண்ணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, சூப்பர் பண்ணி குடுக்கும். எல்லா எனர்ஜியும் அப்படியே மல்டி லெவல்ல குடுக்கும். இம்யூன் சிஸ்டம் அதேமாரி மெட்டபாலிசம். இதுதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு சுகர் வருது, பிபி வருது. இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண ஆட்டோ சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு நம்ம மூளையில. அது என்னைக்கு அது ஒர்க் பண்ணாம போகுதோ, அது அப்பதான் நமக்கு வியாதிகளே வருது. ஆட்டோ சிஸ்டம், ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் சரியா ஒர்க் பண்ணுச்சுன்னா, ஒரு வியாதி வருதுன்னா, மூளையே அத போய் சரி பண்ணி குடுத்துரும். த வேர்ல்டு பிக்கஸ்ட் டாக்டர் இன் த வேர்ல்டுனா பிரெயின். ஸோ எல்லாம் சூப்பர்வைசர் பண்ணிக்கும். அது எப்ப லேக் ஆகுதோ, எப்ப லாக் ஆகுதோ, எப்ப அது வேலை செய்யலையோ, அப்பதான் நமக்கு பிரச்சனையே. ஆட்டோ சிஸ்டம் ஒர்க் பண்ணல அப்படின்னாக்கா, அந்த சூப்பர்வைசர் பண்ணாம அந்த பொருளுக்கு நம்ம தான் எக்ஸ்ட்ரா மருந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. எல்லா விஷயமே கரெக்ட்டா போகுது. ஸோ அப்போ இந்த சங்குப்பூவுடைய மகிமை என்னன்னு கேட்டீங்கன்னா, தி பெஸ்ட் டிடாக்ஸ், நல்ல பெஸ்ட் பிளட்டு, பெஸ்ட் உறுப்புகள். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ சங்குப்பூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில. யார் வேணாலும் எடுக்கலாம். 10 வயசுக்கு மேல யார் வேணாலும் எடுக்கலாம். நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.